மகாராஜா வணக்கம். யார் அது? மகாராஜாவின் கண்களை குணப்படுத்த வந்தது நீதானே? ஆமா. மகாராஜா, தங்கள் உத்தரவு. என் கண்களாவது குணப்படுவதாவது. சரி, ஆர்வத்தோடு வந்தவரை நாம் ஏன் அலட்சியம் செய்ய வேண்டும்? மந்திரி, அவர் சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நளினி, எனக்கு கண் வந்து விட்டதம்மா, எனக்கு கண் வந்து விட்டதப்பா. என் கண்ணே, உன்னை கண்ணார காணப்போகிறேனா என்ற கவலை தீர்ந்து விட்டதம்மா. என் செல்வமே, கண்ணில்லாத குறையை நான் உணராமல் இருக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயம்மா. அப்பா, இன்றே என் வாழ்வின் பொன்னா, இவ்வளவு நாளும் நான் செய்த வந்த பிரார்த்தனை இன்றே பலித்ததப்பா. அப்பா, எத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன் அம்மா. நீ இப்போது எவ்வளவு பெரியவனாக வளர்ந்து விட்டாய். இனிமே உனக்கு தகுந்த மணாளனை தேர்ந்தெடுப்பதுதான் என் முக்கிய வேலை. உன்னை திருமண கோலத்தில் காண வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவன் என் கண்களை திறந்து விட்டான். உன் அழகுக்கும் குணத்துக்கும் உன்னை பத்னியாக பெரும்பாலும் எந்த அரசகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ கண்ணே. அவர் எங்கே? நாகஜோதி கொண்டு வந்தவர் எங்கே? ஆமான் நளினி, கண் கிடைத்த ஆனந்தத்தில் கண் கொடுத்தபடி அமர்ந்து விட்டேனே. அவர் எங்கே? ஐயா, ஐயா, நில்லுங்க. ஏன் ஏன் போகிறீர்கள்? நாகஜோதியை கொண்டு வந்தது நீங்களா? ஐயா, ஏன் ஒன்றுமே கேட்காமல் புறப்பட்டு விட்டீர்கள்? நாகஜோதியை கொண்டு வந்து எனக்கு கண் கொடுப்போருக்கு எதையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பறைசாற்றிருந்தேனே, அதை மறந்து விட்டீர்களா? கேளுங்க, எதை வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்க. உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வது என் கடமை. மகாராஜா, தங்கள் உதார சிந்தைக்கு என் மனமார்ந்த வந்தன். ஆனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை மகாராஜா. என்னை பாருங்கள், வாழ்க்கை போரிலே எல்லாவற்றையும் தோற்றுவிட்டு நிற்கும் என்னை பாருங்கள். அழகு, ஆனந்தம், அமைதி எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு மனித உருவத்திலே பேய் போல சுற்றிக் கொண்டிருக்கும் என்னை பாருங்கள். நான் எதை விரும்பப் போகிறேன் மகாராஜா? நான் எதை வைத்துக் கொண்டு எப்படி வாழப்போகிறேன்? எனக்கு வேண்டுவது இனிமேல் ஒன்றே ஒன்றுதான். அதையாவது கேளுங்கள். மரணம், மரணம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் எதற்காக சாக வேண்டும்? மகாராஜா,
விலை மதிக்க முடியாத பரிசு எனக்கு கிடைத்துவிட்டது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு அயலனுக்கா, எனக்கா, என் பரிதாப நிலைமைக்கா ராஜகுமாரி மனமுருகி வடிக்கும் இந்த கண்ணீரே எனக்கு போதுமான. கோடி செம்பும் கொடுத்தாலும் இந்த கண்ணீரின் ஒரு துளிக்கு அது ஈடாகுமா? மகாராஜா, எனக்கு விடை கொடுங்க, நான் போகிறேன். இதோ என் வார்த்தையை கேளுங்கள். என் தந்தையின் இருண்ட கண்களுக்கு ஒளியை கொடுத்தீர்களே, தங்கள் வாழ்க்கையிலும் ஒளி தோன்ற நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதா? வேண்டாம் ராஜகுமாரி, வேண்டாம். கட்டாயப்படுத்தி என்னை எதையும் கேட்க சொல்லாதீர்கள். ஐயா, உபகாரம் செய்தவரை கௌரவிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்ட குற்றத்துக்கு என்னை ஆளாக்காதீர்கள். சூரசிம்ம மகாராஜா நன்றி மறந்தவர் என்று ஊரார் என்னை அவதூறாக பேசாமல் இருக்க தாங்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். கேளுங்கள், தயக்கமின்றி தங்கள் விருப்பத்தை வெளியிடுங்கள். எதை கற்பதென்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். கஜானாவில் உள்ள பொக்கிஷம் பூராவும் வேண்டுமா, இந்த அரண்மனை வேண்டுமா, அல்லது இந்த ராஜ்யம் வேண்டுமா? எது வேண்டும் உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மகாராஜா. நான் வேண்டுவது சொல்லுங்கள். நான் வேண்டுவது என்ன? அது உங்கள் பெண் மகாராஜா. என்ன சொன்னீர்கள்? பிச்சைக்கார பயிரே, இப்போதே உன் உடலை கொண்டு கொண்டு அடிக்கிறேன். ஒரு கண் கொடுத்தவர் உடலை புண்படுத்துவதுதான் நேர்மையா? ராஜ குடும்பத்தின் பேருக்கே இயற்கை தேடித்தரும் அந்த கொலை பாதகத்தை செய்யாது. ஐயா, நான் கொடுக்க முடியாத ஒரு பொருளை கேட்டு என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. கண்ணை கொடுத்து உயிருக்கு உயிரான என் பெண்ணை பறிப்பது நியாயமா? ஐயா, பொன்னை கேளுங்கள், ஆனால் என் பெண்ணை கேட்காதீர்கள். மணியை கேளுங்கள், ஆனால் என் கண்மணியை கேட்காதீர்கள். வேண்டிய திரவியத்தை கேளுங்கள், ஆனால் என் செல்வத்தை மட்டும் கேட்காதீர்கள். ஐயா, மனம் என்ற பேரா இவளை பிணமாக்கி விடாதீர்கள். ஐயா, தாயில்லாத இந்த பெண் மீது இரக்கம் காட்டுங்கள். என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன், ஆனால் என் ஆறுயிர் நளினியை மட்டும் கேட்காதீர்கள். ஐயா, வற்புறுத்தி கேட்டீர்கள், விருப்பத்தை தெரிவித்தேன். அதை பூர்த்தி செய்வதோ உதறி தள்ளுவதோ உங்கள் பொறுப்பு. முடியாது, இதற்கு நான் சம்மதிக்கவே முடியாது. சரி, கேட்டதை கொடுக்க உங்களுக்கு முடியவில்லை, வற்புறுத்தி கேட்க எனக்கு இஷ்டமில்லை. மகாராஜா, நான் வருகிறேன். நில்லுங்கள். நீங்கள் கேட்டதை நான் கொடுக்காவிட்டால் கொடுத்த வார்த்தையை மீறிவிட்ட பாவத்துக்கு ஆளாகி விடுவேன். ஆனால் உங்கள் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய ஒருபோதும் என் மனம் இடம் கொடுக்காது. கேட்டதை தருகிறேன் என்று ஆசை காட்டி மோசம் செய்து விட்டதாக உலகம் என்னை தவறாக நினைக்கும். கண்ணை கொடுத்த அதிகாரத்தில் என் பெண்ணை கேட்கிறீர்கள். அதை செய்ய முடியாத நான் நீங்கள் கொடுத்த கண்களை போக்கிக் கொள்வதுதான் நியாயம். இதோ இப்பொழுது இந்த இடத்திலே உங்கள் கண்ணெதிரிலேயே என் கண்களை போக்கிக் கொள்கிறேன். என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் அப்பா? என் பொருட்டு தாங்கள் கண்களை இழப்பதா? என் நன்மைக்கா உங்கள் சுகத்தை பறிகொடுப்பதா? உங்களை இருண்ட நரகத்தில் தள்ளிவிட்டு நான் மட்டும் சொர்க்க போகத்தை அனுபவிக்க முடியுமா அப்பா? அப்பா, கண்ணென்று நீங்கள் தவிக்கும் போது கண்ணிறைந்த புருஷனை மணந்து கொண்டு நான் மட்டும் சுகமாக வாழ முடியுமா அப்பா? அந்த வேதனை என்னால் தாங்க முடியாதப்பா, என்னால் தாங்க முடியாது. ஐயா, என்னைத்தானே நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு நான் சம்மதிக்கிறேன். நளினி, நளினி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் அம்மா? என் தலையில பேரடியை தூக்கி போட்டு விட்டாயே அம்மா. இந்த விகாரம் வருவதை மணந்து கொண்டு நீ என்ன சுகத்தை அம்மா காணப்போகிறாய் நளினி? என் கண்ணே, உன் அழகு
அந்தஸ்து, குணம், கௌரவம் எல்லாவற்றையும் இந்த அற்பனுக்காகவா திறந்து விடப் போகிறாய்? அம்மா, உன் கழுத்தில் நீயாகவே சுருக்கை மாட்டிக்கொண்டு விட்டாயே. நளினி, நளினி, இது அநியாயம், இது அநியாயம். விஜயன், விஜயன், என்னை மன்னித்து விடுங்கள் விஜயன், என்னை மன்னித்து விடுங்கள். எவ்வளவு மனோகரமான வேலை, எவ்வளவு இன்பமயமான கட்டம், எவ்வளவு கண்ணுக்கு குளுமையான காட்சி. பாருங்கள் மகாராஜா, நன்றாக பாருங்கள். புதிதாக கிடைத்த கண்களை பெரிதாக்கி கொண்டு பாருங்கள். கொடுத்த வாக்கை மீற முடியாது என்ற காரணத்தை கூறி கிடைத்திருக்கிற அந்த மாணிக்கத்தை குப்பையில் எரிகிறீர்களே, அந்த குதூகல காட்சியை பாருங்கள். ஆஹா, தேடினும் காண கிடைக்காத அழகான மருமகன். அவனுக்கு மனமு வந்து மகளை கொடுக்க இசைந்தீர்களே, அவன் மாலை சூட்டும் மணியான காட்சியை மகிழ்ச்சியோடு பாருங்கள். இளவரசின் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தீர்களே, அந்த இன்பமயமான காட்சியை இப்போதே நன்றாக பாருங்கள். போதும் வீரசேனா, எந்த புண்ணிலே வேலை சொல்றாது. மன்னிக்க வேண்டும் மகாராஜா, இத்தனை வருஷங்களும் சேனாதிபதி பதவியை திறமையுடன் வகித்து உண்மையுடன் உங்களுக்கு உழைத்தேன். எதற்காக? என்றாவது ஒரு நாள் ராஜகுமாரின் மனம் என் மீது திரும்பும், அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரே ஆசையால் தான். பதறாதீர்கள் மகாராஜா, இப்போது அதை சொல்வதால் ஒன்றும் கெட்டுப் போய்விடாது. நீங்கள் தான் என்னை விட எதிலும் சிறந்த மருமகனை தேர்ந்தெடுத்து விட்டீர்களே மகாராஜா. இனியும் உங்களுக்கு சேவை செய்து என் காலத்தை வீணாக்க நான் தயாராக இல்லை. இதோ சேனாதிபதி பதவியிலிருந்து நான் இப்போதே விலகிக் கொள்கிறேன். வீரசேனா, வருகிறேன் மகாராஜா. உங்கள் அருமை பெண்ணுடனும் அழகான மருமகனுடனும் ஆனந்தமாய் வாழுங்கள். அப்பா, என்னை ஆசீர்வதியுங்கள். தீர்க்க சுமங்கலியாக இரம்மா. என்னையும் ஆசீர்வதியுங்கள் மாமா. ஆசீர்வாதம் உனக்கா? கண்ணை கொடுக்கிறேன் என்று கூறி என் கண்மணியை பறித்துக் கொள்ள சிகிச்சை செய்பவன் போல வந்து என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கி அமிர்தம் என்று ஆழகால விஷத்தை அள்ளிக் கொடுத்து என்னை ஏமாற்றலாம். என் குலம், கௌரவம், பெருமை எல்லாவற்றையும் மண்ணோடு மண்ணாக புதைத்திருந்தார். உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருந்தால் இந்த மகாபாதகத்தை செய்திருப்பாயா? பாரடா, என் செல்வம் சீரடைந்து நிற்பதை பாரடா. அவளை கண்ணால் பார்க்கவும் அருகதையற்ற நீ அவளுக்கு செய்திருக்கும் கொடுமையை உன் கண் கொண்டு பாரடா. இந்த அவலட்சணம் பிடித்த முகத்தை வைத்துக் கொண்டு என்னிடம் ஆசீர்வாதம் கேட்க வந்து விட்டாயா துரோகி? இதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அப்பா, என்ன காரியம் செய்தீர்கள் அப்பா? மங்களகரமான இந்த வேளையை ரத்தக்கரையால் மாசுபடுத்தி விட்டீர்களே. தலை வணங்கிய மருமகனை காலால் எட்டி உதைப்பதுதான் தர்மமா? குடும்பம், குலம், கௌரவம் என்றெல்லாம் பெருமையாக பேசினீர்களே, உங்கள் குடும்பத்தில் மருமகனை நடத்தும் விதம் இதுதானா? போதும் நளினி. அவருக்கு ஆசீர்வாதம் செய்ய மறுத்தீர்களே. அவர் வாழ்ந்தால் தான் உங்கள் பெண்ணும் வாழ முடியும் என்பதை ஏன் மறந்தீர்கள்? என் கண்ணீரை கண்டவுடன் உங்கள் உள்ளம் கரைந்து விடும் என்று சொன்னீர்களே,
என் கண்களில் நின்றும் ரத்தத்தை பெருகச் செய்யும் என்ற கொடுமையை ஏன் செய்தீர்கள்? அவர் உங்களுக்கு என்ன குற்றம் செய்துவிட்டார்? நாகஜோதியை கொண்டு வந்தது குற்றமா? கண்ணென்று தவித்த உங்களுக்கு கண்களை கொடுத்தது குற்றமா? விரும்பு கேட்டதை தருகிறேன் என்று வீராப்பு பேசினீர்களே, அவர் விருப்பத்தை தெரிவித்தது குற்றமா? என்ன அவர் செய்த குற்றம்? எந்த குற்றத்துக்காக அவருக்கு இந்த தண்டனை? நிறுத்து. யாருடன் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா? இல்லை, மறக்கவில்லை. பெற்ற மகளின் இன்ப வாழ்வியே இருக்க துணிந்து விட்ட விசித்திரமான தந்தையோடு தான் பேசுகிறேன் என்பது நன்றாக நினைவிருக்கிறது. என்னிடமா இப்படி பேசுகிறாய்? உன் சுகத்துக்காக, உன் மேன்மைக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு வந்த உன் தந்தையிடமா இந்த வார்த்தைகளை பேசுகிறாய்? பிறந்தது முதல் கண்ணும் கருத்துமாக உன்னை பேணி வளர்த்தேனே, நேற்று வந்து இவனுக்காகவா என்னை எதிர்க்க துணிந்து விட்டாய்? அதுதானே பெண் குலத்துக்கே பெருமை தரும் உயர்வான பண்பப்பா. அப்பா, மனமாகும் வரையில்தான் ஒரு பெண்ணுக்கு தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வம். ஆனால் மனமான பிறகு அவள் வாழ்க்கை பாதையே மாறிவிடுகிறது. தொட்டு தாலி கட்டிய புருஷன் அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, பராரியா இருந்தாலும் சரி, அழகுள்ளவனா இருந்தாலும் சரி, குரூப்பியா இருந்தாலும் சரி, அவனை தன் இதயத்திலே வைத்து தெய்வம் என தொழ ஆரம்பிக்கிறாள். பிறந்த வீட்டின் பாசம் பறந்து போய் விடுகிறது. புகுந்த வீட்டோடு ஒன்றாக கலந்து அதன் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறாள். புருஷனுக்கு ஏற்படும் எந்த ஆபத்தையும் எதிர்த்து சமாளிக்க அவளுக்கு எங்கிருந்தோ துணிவு பிறந்து விடுகிறது. காலனுடன் வாதாடி கணவன் உயிரை மீட்டு வந்த சாவித்திரியும் விடிந்தால் கணவன் தலை வெடித்து விடுமே என்று அஞ்சி உதயமே ஆகக்கூடாதென்று ஆணையிட்டு சூரிய பகவானையே தடுத்து நிறுத்திய நளாயினி, நாடு துறந்து காடேகிய நாயகனே பின்பற்றி நடந்த சீதாதேவியும் இந்த உண்மை தானப்பா சொல்லுகிறார்கள். அப்பா, கற்புடைய பெண்ணுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். அவருக்கு இன்னில் விளைவிப்பவர் யாராயிருந்தாலும், அவர் அப்பாவாக இருந்தாலும் சரி, ஆண்டவனாகவே இருந்தாலும் சரி, அவளுக்கு ஜன்ம விரோதி. போதும் பிரசங்கம், நிறுத்து. ஏன் வீணாக வார்த்தையாடுகிறாய் நளினி? என்னை படைத்தவனே என்னை பரிவுடன் பார்க்காத போது உன் தந்தை மட்டும் என்னை வெறுப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? அவமானப்படுத்தப்பட்ட நான் இனி இந்த அரண்மனையில் வாழ்வது தகாது. நான் போவதென்று முடிவு செய்துவிட்டேன் நளினி. நீயும் என்னுடன் வருகிறாயா? அதுதானே என் கடமை. நீங்கள் அனுபவிக்க முடியாத இந்த அரண்மனை வாழ் எனக்கு மட்டும் எதற்கு? நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு அரண்மனை. உங்களுக்கு பணிவிட செய்வதே எனக்கு இன்பம். இதோ நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும் நான் வருகிறேன். அப்படியானால் வா நளினி, போவோம். இந்த உலகத்தின் கண்ணில் படாமல் வெகு தூரம் போவோம். மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது இந்த மதிகட்ட சமூகத்தில் இருந்து ஒதுங்கி போகும். வா நளினி, வா. அம்மா, நீ கலங்காதே. அம்மா, நீ தயங்காதே. கணவனே கண் கண்ட தெய்வமென மதித்தாயே. அம்மா, நீ அல்லவோ பெண் தெய்வம். பாரத நாட்டிற்கு பெருமையளித்திடும் அணிகலன் பெண் குலமே, அணிகலன் பெண் குலமே. பாரத நாட்டிற்கு பெருமையளித்திடும் அணிகலன் பெண் குலமே, அணிகலன் பெண் குலமே. வீரமடைவர துன்பத்திலும், வீரமடைவர துன்பத்திலும் உயர் கண்ணியமும் செய்யும் புண்ணியமும்
தன்னியல்பாய் கொள்வான் வாழ்வினை மகிழ வைப்பான். கானகமே இன்ப வீடன நிழல் போல, கானகமே இன்ப வீடன நிழல் போல, ஜானகி பின் தொடர்ந்தால் பதியுடன் ஜானகி பின் தொடர்ந்தால். கணவன் பணிவிடையில் மணிப்பணியாடைகள், கணவன் பணிவிடையில் மணிப்பணியாடைகள், துரும்பாய் கருதும் மடந்தை தெய்வம். கடவுளரும் கற்புடைய மங்கையர்கள் ஆணைக்கு காத்திருப்பார். கடவுளரும் கற்புடைய மங்கையர்கள் ஆணைக்கு காத்திருப்பார். அவள் தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுவாள், அவள் தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுவாள். பெய்யன பெய்யும் மழை, பெய்யன பெய்யும் மழை. தன்னலம் சிறிதும் கருதாள் ஊகல் பொருள் யாகமே ஒரு கொண்டாள். தன்னலம் சிறிதும் கருதாள் ஊகல் பொருள் யாகமே ஒரு கொண்டாள். தூய எத்தனை வரினும் பூமி போல மன உறுதியும் கொண்டாள். புன்னகையின் சொல்லும் பொற்பணியாயணிந்து, புன்னகையின் சொல்லும் பொற்பணியாயணிந்து, அன்பே ஒரு கொண்டாள் தெய்வ, அன்பே ஒரு கொண்டாள். நளினி, உன் இன்ப வாழ்வையே மிதித்து நசுக்கி விட்டேனே, இந்த பாவி மன்னிப்பாயா? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். இந்த பாதங்கள் மிதிக்கும் இடமெல்லாம் எனக்கு புண்ணிய பூமி. நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு வீடு. அதுவே என் அரண்மனை, அதுவே என் சொர்க்கம். நளினி, எப்ப பார்த்தாலும் இதுவே உன்னோட பெரிய இளவா போச்சு. நீ கெட்ட ரேட்டுக்கு உனக்கு பூலாகம் என்ன வேண்டி கிடக்கு? பூலாகம் இந்த வரை மறுபடியும் பூலாகத்துக்கு போறேன் அப்படி இப்படி நீ எதாச்சும் சொன்ன உன்னை இப்போ கொண்டு விடுவேன். அவ்வளவுதானே, நிம்மதியா போச்சு. அடச்சி சும்மாடா, ஒன்னே ஒரு மனுஷான படைச்சான அந்த பிரம்மா. நம்ம சண்டையில அவரையேட்டு இழுத்து தொலைக்கிற. ஏதுடா ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டு போகாத போகாதேன்னு கரடியா கத்துறாள, அவ பேச கேட்பாங்கிற அறிய வேண்டாம். எப்படி நீ கேட்காம இருக்க முடியும்? உன் காதல் தான் வந்து காதை தொலைச்சுக்கிட்டே போகுது. பேச மாட்டேன் பின்ன. பூலாவம் பூலாவன்னு ஏன் உயிரை விடுற? இங்க உனக்கு என்னத்துல குறை? இங்க என்னத்துல குறைன்னு உன்னோட அன்பா நடந்துக்கலையா, மரியாதையா நடந்துக்கலையா, விதவிதமா சாப்பாடு கொடுக்கலையா, தாம்பலம் அடிச்சு கொடுக்கலையா, ஆடலையா, பாடலையா, உன்னோட சிரிச்சு பேசலையா, என்ன வேணும் சொல்லு. ஓஹோ, எனக்கு தெரியாம வரேன். எங்கிலும் நீங்க சாப்பிடுறியா?
இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். போய் உன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அரண்மனைக்கு போறேன். ஐயோ என்னங்கோ ஒரு சின்ன வேண்டுகோள், சும்மா பெருசா கேளுங்க. நீ வெளியில போகும்போது அந்த கதவை கொஞ்சம் இழுத்து தாப்பா போடணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் திறந்து வச்சுட்டு போனோம். ஏன் நீங்க பூலோகத்துக்கு பறந்து போயிடலான்னு நினைக்கிறீங்களா? என் மம்மத ராஜா குழந்தை ஆனா பெண்ணா? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை, ஆண் குழந்தை. கேடுகட்ட மனிதனே கேள், உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தையிடம் நீ களவாடிய நாகஜோதியை கொடுத்து அவனை பாதாள குகைக்குள் அனுப்ப வேண்டும். ராஜா என்ன சொல்றான் நளினி? அப்பா எனக்கு என்ன வாங்கி வந்திருக்காருன்னு கேக்குறான். பத்தியாடா ராஜா, பத்தியா பத்தியா பத்தியா.